அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிவன், என் பேர் நஜ்மா. நான் நஜூஸ் குக்கிங் டைரிஸுங்கிற ஒரு இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த சேனலில் இன்றைய சிறுதானியத்தை பற்றி நிறைய பேர் சொல்கிறாங்க. சிறுதானியத்தோட பயன்கள், அதில் நன்மைகள் அனைவருக்கும் தெரிந்திருந்தாலும் நான் முதல்ல சிறுதானியம் மூலியமாக ஒரு ஸ்வீட் ரெசிபியை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். சிறுதானியத்தில் எவ்வளவோ வகைகள் இருக்குது. நான் இன்றைய தினம் வரகரிசி ஸ்வீட் பொங்கல் அதை நான் செய்யணுங்கிறது உங்களுக்கு நான் செய்து காட்டணும்னு ஆசைப்பட்றேன். அதற்கு தேவையான பொருட்கள் 150 கிராம் வரகரிசி, 1/4 கிலோ வெல்லம். இந்த 150 கிராம் வரகரிசிங்கும்போது இதற்கு பாதி அளவு நம்ம பாசிப்பருப்பு போடணும், அதாவது 75 கிராம். தேவையான முந்திரி பருப்பு, ஒரு 10 முந்திரி பருப்பை உடச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் கிஸ்மிஸ் பழம், ஒரு 2 பீஸ் தேங்காவை பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். ஒரு 6 ஸ்பூன் நெய் வச்சுருக்கேன். இதுதான் இதற்கு உண்டான தேவையான பொருட்கள். இதை நான் இப்போ செய்ய போகிறேன். நீங்கள் பாருங்கள். நீங்களும் இதே வீட்டில் சேர்ந்து சாப்பிட்டு உங்களுக்கு பயனடைஞ்சு நீங்களும் ரசித்து உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு கொடுத்து பயன்பெறுங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் நெய் விடுறேன். ஒரு சின்ன ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். இதில் இந்த பாசிப்பருப்பு இதை வறுக்கிறேன். பாசிப்பருப்பை வறுத்துக்கிறேன். இது கொஞ்சம் வறுத்து வரட்டும். இந்த ரெண்டையும் நல்லா வறுக்கிறேன். நெய்யிலே வதக்கிடுறேன். இந்த நெய்யில் வதக்கும்போது இதோட ஸ்மெல்லு நல்லா இருக்கும். இப்போ பாருங்க, இதை நெய்யில் வதக்கிக்கிட்டு இருக்கேன். போதும், ஒரு 2 மட்டும் கலர்னா போதும். சும்மா ஜஸ்ட் இது ரொம்ப வறுபடணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா இதை நம்ம குக்கரில் தான் வேக வைக்க போகிறோம். இப்போ இதை என்ன பண்ண போகிறோம், தேவையான அளவு தண்ணி விட போகிறோம். நான் 150 கிராமுக்கு ப்ளஸ் 75 கிராம் 225 கிராம் எடுத்துருக்கேன் மொத்தத்தில். இது கொஞ்சம் குழைவா வர்றதுனால ஒரு 3 கப்பு தாராளமாக சேர்க்கலாம். 3.5 கப்பு தாராளமாக சேர்க்கலாம். இனிமேல் நம்ம குழைவா தான் சேர்க்க போகிறோம். இப்போ நான் தண்ணி ஆட் பண்ணுறேன். இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதுல இன்னும் ஒரு 1/4 கப்பு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்காங்க. ஓகே, நல்லா கிளறி விட்டுக்கிருக்காங்க. ஒரு கொதி வந்த உடனே விசில் போட்டுற வேண்டியதான். இதுக்கிடையில பக்கத்துல நம்ம வெல்லம் இறக்கிக்கிடணும். தேவையான வெல்லத்துக்கு பாகு இறக்கிக்கிடணும். அதனால இந்த வச்சிருக்கிற இந்த 1/4 கிலோ, இது 1/4 கிலோங்கிறது போதும். உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்க கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். பொறுத்து உங்களுக்கு எவ்வளவு தேவைங்கிறத பொறுத்து இனிப்பு. இந்த வெல்லத்துக்கு நான் அடுப்பு பற்ற வச்சுக்கிறேன். வெல்லம் இழகட்டும். இப்ப கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வரகரிசி போட்டோம், தண்ணி அளந்து ஊற்றணும். இப்ப கொதி வர ஆரம்பிச்சிட்டு இப்ப குக்கரை மூடி விசில் போட்டு
குக்கரை மூடி விசில் போட்டிருக்கிறோம். இதே நம்ம இழக்கிறத பார்த்துக்கணும். இது நல்ல வெள்ளை இலகி வரணும். வெள்ளை பாகு நமக்கு நல்லா கிடைச்சாதான் இந்த டேஸ்ட் வந்து அதுல கரெக்டா ஈக்குவல் ஆகும். இப்போ இதுல 3 விசில் இல்லைன்னா 4 விசில் வரணும். நல்லா குழையணும். இந்த குழையாம நம்ம இதை எடுத்துட்டோம்னாக்கி நமக்கு வெள்ளம் ஊற்றின உடனே முழிச்ச மாதிரி ஆயிடும். அதாவது விரைச்சிக்கிடும். ஒரு பக்கம் நமக்கு வெள்ளை இழகிக்கிட்டு இருக்குது. இங்க பாருங்க, ஆல்மோஸ்ட் வெள்ளம் முக்காவாசி இழகி வந்துருச்சு. நம்ம போட்ட வெள்ளம் வந்து முக்காவாசி இழகி வந்துருச்சு. பாகு ஆயிக்கிட்டு வருது. இதுக்கு பாகுப்பதம்லாம் ஒன்றும் தேவையில்லை. என்ன, நம்ம அதில் ஊற்ற தான் போகிறோம். ஸோ வெள்ளம் வந்து கரைஞ்சா போதும். வெள்ளம் கரைஞ்சி இழகி வந்தால் போதும். ரெண்டாவது விசில் வந்துருச்சு. வெள்ளம் முக்கால்வாசி நல்ல ஆல்மோஸ்ட் 80% வெள்ளம் நல்ல முறையில் கரைஞ்சிட்டு, இன்னும் ஒரு கொஞ்சம் தான் இருக்கு. அது கரைஞ்சிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம அதை பார்த்துடலாம். ஓகே, நமக்கு வெள்ளம் நல்லா இழகிட்டு இந்த ஸ்டேஜ் போதும். வெள்ளம் நல்லா நம்மளுக்கு இழகிட்டு இப்போ நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். 2 விசிலும் வரட்டும். குக்கர் ஸ்டீம் அடங்கட்டும். அது வரைக்கும் நம்ம அந்த டைமை வேஸ்ட் பண்ணாம இந்த வறுக்கக்கூடியது, இந்த தேங்காய், இந்த முந்திரி, திராட்சை, இதுகளை கொஞ்சம் வறுத்துக்கிடலாம். முதல்ல இதுக்கு தேவையான 1 ஸ்பூன் நெய் விடுறேன். 1 ஸ்பூன் நெய் முதல்ல ஊத்துறேன். 1-1.5 ஸ்பூன் நெய் கூட ஊத்தலாம், ஏன்னா வறுக்கிறதுக்கு தான். நெய் இழகிருச்சு. இப்போ நான் இந்த தேங்காவை போட்டு நான் வறுக்கிறேன். நம்ம பொடி பொடியா பீஸா அரிஞ்சு வச்சிருக்க இந்த தேங்காயை நம்ம போட்டு வறுக்கலாம். இது கரிஞ்சிராம லைட்டா ப்ரௌனா வந்தா நல்ல டேஸ்டா இருக்கும். இது வாயில கடிச்சுக்கிட்டு கிரன்ச்சியா இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இப்போ இந்த இது வந்து கொஞ்சம் கோல்டனா கலர் கிடைச்சிருச்சு நமக்கு. இப்போ இந்த ஸ்டேஜ் போதும். ரொம்ப கரிஞ்சிட்டா நல்லா இருக்காது. இப்போ நம்ம எடுத்துடலாம். ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றுறோம். ஒரு சின்ன ஸ்பூனாக இருக்கிறதுனால 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கிறோம். இப்போ இதில் நம்ம முந்திரி பருப்பை வறுக்கிறோம். நம்ம எடுத்து வச்ச முந்திரி பருப்பை நம்ம வறுத்துக்கிறோம். ப்ரௌனாக கோல்டன் ப்ரௌனாக வறுத்தா நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், வறுபட்டுக்கிட்டு இருக்கு. வறுபட்டுக்கிட்டு இருக்கு. ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆகிட்டு வருது. போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்தால் நல்லாயிருக்கும். ரொம்ப கரிஞ்சி இது பண்ணிவிட்டு அந்த டேஸ்ட்டே மாறிடும். இப்போ இதையும் எடுத்து நம்ம பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அகெயின் அதே நெய் இருக்குது.
போதும். அந்த நெய்யில் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த திராட்சை இது போட்டு இதையும் வறுத்துக்கிடுவோம். திராட்சை நல்லா பொரிஞ்சு வருது. ஃபைன், நல்லா பொரிஞ்சு வந்துக்கிட்டு இருக்கு. போதும், இதுவும் இந்த ஸ்டேஜில் எடுத்துருவோம். ஓகே, இப்போ இந்த அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் இந்த முந்திரி பருப்போடு சேர்த்து வச்சிடலாம். இந்த அரிசியும் பருப்பும் நல்ல வெந்து வந்திருக்கு, நல்ல குழைவாக வெந்து வந்திருக்கு. ரெண்டு ஈக்குவலாக ஒன்று போல் நல்லா அருமையாக வெந்து வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த வெள்ளைப்பாக கொஞ்சம் வடிகட்டியில் வடித்து ஊற்றுறோம். வடிகட்டியில் வடித்து ஊற்றுறதுக்கு காரணம் மண் எதுவும் இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக. இப்போ கேஸை ஆன் பண்ணுறோம். ஆன் பண்ணி கொஞ்சம் தீய சிம்மில் வச்சுக்கிட்டு இதை நல்லா எல்லாம் படுற மாதிரி கிளறி விட்டுக்கிறோம். பாருங்க, எல்லா இடத்துலையும் இந்த வெள்ளைப்பாகு நல்ல மிக்ஸ் ஆகணும். இது கரெக்டாக ப்ரொபோர்ஷன் பார்க்க போனீங்கன்னா 150 கிராம் அரிசியும் அதுக்கு பாதி 75 கிராம் பாசிப்பருப்பும் தான். இந்த அளவில் நீங்கள் போட்டிங்கன்னா இந்த வெள்ளை எல்லாம் இந்த 1/4 கிலோ அளவில் போட்டிங்கன்னா எல்லாம் சரியாக இருக்கும். கொஞ்சம் தித்திப்பு வேணுங்கிறவங்க கூட கொஞ்சம் போட்டுக்கலாம், ஸ்வீட்னஸ் விரும்புகிறவங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்க ஏலக்காய் ஒரு பிஞ்ச் போதும். கொஞ்சம் தீய ஸ்லிம்மாகவே வச்சுக்காங்க, சிம்மிலே இருக்கட்டும். இன்னும் நல்ல எல்லா இடத்துலையும் ஓகே. இப்போ நம்ம வறுத்து வச்சு இந்த முந்திரி பருப்பை இது தேங்காய் பத்தி இதை போட்டுடலாம். அதோட இந்த முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் பழம் நம்ம வறுத்து வச்சுருக்கோமே அதையும் போட்டுடலாம். போட்டுட்டு எல்லா இடத்துலையும் நல்ல கிளறிடுங்க. ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு. அவ்வளோதான், இது வேலை முடிஞ்சுது. இது இந்த லெவலில் கொஞ்சம் இப்படி கொஞ்சம் இதோட வச்சா தான் கொஞ்சம் நேரம் கழித்து திக்காகும் போது உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ இது ஒரு 2 மினிட்ஸ் கழித்து மீது எடுத்து வச்சுருக்க இந்த நெய்யை மேலே ஊற்றுனா அந்த நெய் வந்து அப்படியே உள்ளே அப்சர்வ் ஆகாமல் மேலேயே நிற்கும். இந்த ஸ்டேஜில் இப்போ உடனே நம்ம நெய்யை ஊற்றிட்டா உள்ளே அவ்வளோ இழுத்துக்கிடும். ஒரு 2 மினிட்ஸ் கழித்து நீங்கள் நிதானமாக கொஞ்சம் நெய்யை ஊற்றிட்டிங்கன்னா மேலேயே நெய் நிற்கும். நம்ம தேவைங்க போது நம்ம நெய்யோடையே எடுத்துக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்ச எல்லா நெய்யுமே ஃபுல்லாக எல்லாம் ஊற்றிட்டு சரியாக வந்துடும். இப்போ இதில் உங்களுக்கு ஆப்ஷனில் நீங்கள் கார்னிஷ் பண்ணுறா இருந்தால் கொஞ்சம் துருவின தேங்காயை சேர்த்துக்கலாம். இது உங்களோட ஆப்ஷன் தான், உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. இப்போ பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ அழகாக ஒரு இதாக இருக்குது. இப்போ இதை நான் பிளேட்டில் உங்களுக்கு பவுலில் சர்வ் பண்ணி காட்டுறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை நான் செஞ்சு முடித்து உங்களுக்கு டிஸ்பிளேயில் பவுலில் வச்சு டிஸ்பிளேவில் வச்சுருக்கிறேன். பாருங்கள், நீங்களும் செய்து வீட்டில் இதோட டேஸ்ட்டை பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்து இது பிடிக்கும் அது என்ன அந்த நம்பிக்கை இருக்குது. நீங்கள் பெல் பட்டன் அமுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்க. இன்னும் அடுத்தடுத்த நீங்கள் கொடுக்குற ஆதரவை பொறுத்து அடுத்தடுத்த நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஹெல்த் பெனிஃபிட்ஸாக இருக்கும். உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பேச்சுலர்ஸ் கூட ஃப்ரெஷர்ஸு எல்லாருமே ஈஸியாக குக் பண்ணலாம். உங்கள் வீட்டில் உள்ள பொருட்களை வச்சே நீங்கள் இதை செய்யலாம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. நல்ல ஒரு சத்தான உணவு இது. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.